ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். டெய்லி காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்ருப்போம். நிறைய பேருக்கு இட்லி சாஃப்டாக வராமல் இருந்திருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கானதுங்க. இட்லி மாவு அரைக்கும் போதே கொட்டைமுத்து உரித்து 1 கிலோ அரிசிக்கு 10 பருப்பு போட்டு அரைச்சி இட்லி ஊற்றுனீங்கன்னா பஞ்சு போல் இட்லி சாஃப்டாக வரும். இந்த ஈஸியான டிப்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நம்ம என்ன தான் சர்க்கரையை கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருந்தாலும் எறும்பு வருங்க. அதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எப்போவுமே சர்க்கரையை போட்டு வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை போட்டுட்டு மேலே சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் பிரிஞ்சி இலை வச்சுட்டு மறுபடியும் நம்ம சர்க்கரையை கொட்டிக்கலாங்க. அதுக்கு மேலே 2 பிரிஞ்சி இலை வச்சுட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சிட்டோம்னா எறும்பு வரவே வராதுங்க. இந்த டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நம்ம புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் எடுக்க நம்ம கத்தி, ஸ்பூன் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தில் அதிகமாக கீறல் விழுந்திருக்குங்க. இனி கஷ்டப்படாமல் எடுக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல ஆயில் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு கீறலும் இல்லாமல் ஈஸியாக அதுவே வந்துடுங்க. இந்த டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.